visual treat. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகுலத்திலக யமலோகத்தின் மகாபிரபு யமதர்மராஜன் வரார் வரார் வரார். சித்திரகுப்தா பிரபு, நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ வந்து துதியை பாடுறான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் என்ன செய்ய இருக்கு. அப்படியே ஆகட்டும் மகாபிரபு. சரி பிரபு, இவனை நான் நேற்று எண்ணெய் சட்டியில் வறுக்க சொல்லிவிட்டேனே, இவன் எப்படி இங்கு வந்து உட்கார்ந்திருக்கான்? இவன் தானே நேற்று உங்ககிட்ட என்ன சொன்னேன், இவனை எண்ணெய் சட்டியில் வருக சொன்னேன். நீ அவனை பருப்பு சட்டியில் உட்காந்து சொல்லி அவன் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டான். விசாரிச்சா அவன் கேட்கன்னு சொன்னாங்க. சரி எனக்கு மியூசிக் ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் நீங்கள் உட்கார வச்சிட்டேன். நான் வரும்போது மியூசிக் கேட்டல அது இவன் தான் ப்ளே பண்ணான். எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை பிரபு. சரி அந்த லேப்டாப் எடுத்துட்டு வா. இந்தாங்க பிரபு. அந்த பிரம்மச்சோடி ஃபைல் எங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கேன்? அது அந்த டெக்ஸ்டாப்லேயே இருக்கு பாருங்க. நாங்களும் டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம். பிரபு, எனக்கு மட்டும் லேப்டாப்பே கிடையாதா? உங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு. நான் மட்டும் எவ்வளோ நேரம் உங்கள் மூஞ்சையே பார்த்துட்டு இருக்கேன் பிரபு. விட்டா உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு 3 பேர் கூட்டிகிட்டு வர சொன்னேன், கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மகாபிரபு. இவங்க தான் லோகநாதன், லதா, பார்த்தசாரதி. சரி முதல்ல லோகநாதன் இருக்கும். அப்படியே ஆகட்டும் பிரபு. லோகநாதன் வாங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. வாங்க லோகநாதன், பூலோகத்தில் உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சந்தோஷம்தான் மகாபிரபு. வாழ்க்கையில் நான் நிறைய சந்தோஷத்தையும் பார்த்துட்டேன், சோகத்தையும் பார்த்துட்டேன். எனக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியல. நிறைய தான அர்ப்பணங்கள் பண்ணிட்டேன். எனக்கு இதுவே போதும், மனசு திருப்தியாக இருக்கு. ஆமாம், என்னை எங்கே அனுப்ப போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா? சொர்க்கத்துக்கு தான். ஏன் கேட்குறீங்க? இல்லை, என் வாழ்க்கையில் நான் கடவுளையே கும்பிட்டது இல்லை. என்னை எப்படி நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புவீங்க? கடவுளை கும்பிட்றது கும்பிடாதது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். எந்த கடவுளும் என்னை வந்து கும்பிடுன்னு சொல்கிறது இல்லையே. நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் படிக்க வச்சுருக்கீங்க, நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை கடவுளுக்கே ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் நரகத்துக்கு அனுப்பிச்சேன், அந்த கடவுளே என்னை மன்னிக்க மாட்டேன். சரி உங்களுக்கு எதாவது குறை இருக்கா? இருக்கு, என் குடும்பம். அந்த வானத்தை போல என் குடும்பத்தை நான் தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க நான் இல்லாமல் எப்படி இருக்க போகிறாங்களே தெரியல. அதை நினைக்கும் போது தான் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. பெற்றவங்க செய்கிற புண்ணியம் பிள்ளைங்களை வந்து செய்யணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுருக்கிற புண்ணியம் உங்கள் வம்சத்தையே காப்பாற்றும். உங்கள் பையனுக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா? ஆமாம். இன்னும் 10 வருஷத்தில் உங்கள் பையன்தான் இந்திய டீம் கேப்டன் ஆகும். இதை விட பெருமை ஒரு அப்பாவுக்கு வேற என்ன இருக்க முடியும்? நான் சந்தோஷமாக போகிறேன். சித்திரகுப்தா, நீங்கள் கூட சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் மிச்சம் சாப்பிட்டு இருக்கேன். பிரபு,
லோகுவை தூக்கி கொண்டு வரும்போது மிக்சர் பாக்கெட்டையும் தூக்கி கொண்டு வந்து விட்டேன். வேணும் என்றால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். உன்னை ஆளதான் தூக்க சொன்னேன், மிக்சர் பேக்கெட் தூக்க சொன்னேன். போய் அடுத்து லதாவை கூப்பிடு. அப்படியே ஆகட்டும் மகாபிரபு. லதா வாமா. வாங்க லதா, பூலோகத்தில் உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெங்காயம். வெங்காயமா? பின்னென்ன எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. என்ன போய் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? என் புருஷனுக்கு ஒரு மண்ணன் தெரியாது, இப்படி பண்ணிட்டீங்களே. என்னம்மா சொல்ற? ஆமா, எல்லாரும் வாஷிங் மிஷின்ல சோப் பவுடர் தானே போடுவாங்க. ஆனா என் புருஷன் சபீனா பவுடர் போடுவாங்க. இவனை நம்பி என் குழந்தைங்க எப்படி இருக்கும்? ஏமா டேட்டா பேஸ்ல உனக்கு 80 வயசுன்னு போட்டிருக்கு, ஆனால் உனக்கு 2 குழந்தைங்கன்ற ஒன்றும் புரியல. யாரை பத்தி 80 வயசு விஷயம் கேட்டு சொல்லு. நல்ல கதை தந்துட்டேன். சித்திரகுப்தா, பிரபு உன்னை பொறுப்பிட்ட லதா கூட்டிகிட்டு வர சொன்னா நீ வேலை செய்யல கூட்டிட்டு வாஷிங் மிஷின் வந்துட்டீங்களா? அட பாவிங்களா, என்ன அநியாயமா கொண்டுட்டீங்களே. கொஞ்சம் பொறுமா. சித்திரகுப்தா, பிரபு. வர வர உனக்கு போகேஸ் தெரியல. இவளை பார்த்தா உனக்கு 80 வயசு மாதிரியே தெரியுது. பிரபு அப்படியே தான் தெரிகிறது. 2 பேரும் அடி வாங்க போறீங்க. ஏமா ஜி ஏமா பிரபு, நீங்க லொகேஷனை மாற்றி அனுப்பிட்டு என்ன குறைஞ்சோன்னா எப்படி? ஆமாம், லொக்கேஷன் மாற்றி அனுப்பிச்சு போகுது. இருமா, ஜிபிஎஃப்ல பார்த்து சொல்றேன். ஐயோ பிரபு, ஜிபிஎஸ்ன்னு சொன்னேன். ஏமா இப்போ தான் உன்னை படுக்க வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. நீ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புனேன்னா அங்கே எந்திரிச்சு நிற்ப. எல்லாரும் பயந்துருவாங்க. 1 வீக்கில் அதுவே சரியாயிரும். பயப்படாதம்மா. சரிம்மா, நீ போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் வாட்ஸ்அப்பில் ஹேங் டெக்ஸ்ட் பண்ணு. ஹாப்பி ஜேர்னி லதா. சித்திரகுப்தா, பாத்தியா அவன் என்ன வெளியே வந்துக்கிறான்னு? பிரபு, நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களை என்ன கொஞ்சவா செய்வாங்க? சரி, நீங்க லொகேஷன் தான் தவறா அனுப்பிட்டீங்க. கொருக்குப்பேட்டை லதா எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி சொல்லுங்க. ஒருங்குப்பட்ட லதா இப்போ டி நகர் பஸ்ஸில் ரோடில் நடந்து போயிட்டு இருக்கான். எங்கே போயிட்டு இருக்கா? டி நகர் பசில ரோடா? ஆமாம், அவன் போய் கையோட கூட்டிக்கலாம். இதுக்கு மட்டும் குறைச்சா இல்லை. சரி பிரபு, நான் கிளம்புறேன். அடுத்து பார்த்த சாந்தி, நீங்கள் வாங்க. பாட்டே கிடைக்கலையா? சரி, என்ன எம்ஜிஆர் பேருனா நீ? ஆமா, நான் தான் எம்ஜிஆர் தரேன். என் தாத்தா பேரு எம் கணபதி ராஜகோபாலன். சரி, எனக்காவது லொகேஷனை சரியா அனுப்புனீங்களா இல்ல என்னையும் மாத்தி தூக்கிட்டு வந்தீங்களா? ஆமாம், இருப்பா, ஒரு நிமிஷம் செக் பண்ணு. அந்த ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி பார்த்த சாந்தி நீங்கள் தானே? ஆமாம், நானே தான். தென் யூஆர் த வின்னர். எங்களை பேச்சு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். எங்களை எப்படி நாங்கள் மிஸ் பண்ணுவோம்? சரி சொல்லுங்கள், பூலோகத்தில் உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் லதா மாதிரி வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆசைப்படலாம் தம்பி, பேராசைப்படக்கூடாது. சரி, எனக்கும் சொர்க்கம் தானே. ஒன்றும் சொல்லணும், ஏன் சொன்னேன்? நான் லோகு மாதிரி இல்லாட்டாலும் ஓரளவுக்கு நல்லவன், அதனாலதான் கேட்கறேன். லோகு மாதிரி வரணும்னாலும் வேறு உங்கள் 2 பேர் டேட்டாவையும் எக்ஸலில் வீல் நோக்க போகிறேன். இசை கொண்டு வீல் நோக்க போகணும். பேக்கெட் A to semicolon, A to semicolon, A to false enter. சொல்கிறேன் கேட்டுக்கோ. கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லோகநாதன் அவரோட வாழ்க்கையில் 1000 மரக்கன்றுகளை நட்டு வச்சிருக்காரு. நீ ஒரு செடிக்காக தண்ணி ஊற்றிருக்க? ஊத்திருக்கேனே. எப்போ? சாப்பிட்டுட்டு செடி மேலே தான் கைகள் இருக்கேன். வைத்தியம். நெக்ஸ்ட் லோகநாதன் வயநாடு நிலை சரிந்து சென்னையில் வெள்ளம் வந்தப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? வீட்டில் டிவி சேனல் நியூஸ் சேனல் மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் வெளியே வந்து கரைஞ்சிருக்கேன்? லோகநாதன் அந்த இக்கட்டான காலகட்டத்தில் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக போய் உதவி பண்ணார். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டார். தங்க இடம் இல்லாதவங்களுக்கு தங்கம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் நீ டிவியில் எப்படாவது நிலம் சரியும்னு பார்த்துட்டு, அப்புறம் அந்த வெள்ளத்தில் எந்த வீட்டை அடிச்சுட்டு போகுதுன்னு பார்த்துட்டு நீ வேலையை பார்த்துட்டு போயிட்ட. நெக்ஸ்ட் ஸ்விக்கியில் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு நிறைய வேலை செய்யணும், நிறைய டிப்ஸ் கொடுப்பீங்க. எப்போவுமே கொடுப்பேனே, அது நமக்கு தர்மம் தானே. கரெக்டு தான். லோகநாதன் தேவைக்கு தான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவார். ஆனால் நீ
ஒற்றை மழையில் பஜ்ஜி போண்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில் டெலிவரி பண்ணுறவனை அலைய விட்டுருக்கேன். அவனுக்கு 10 ரூபா டிப்ஸை கொடுத்துட்டு என்னன்னையே பெருமையாக நினச்சிருக்கேன். நெக்ஸ்ட் अरे डीजे ब्लास्ट யோகநாதன் அவரோட மனைவியோடு சேர்ந்து வீட்டு வேலைகள்லாம் சரி சமயமாக பார்ப்பாரு. ஆனால் நீ ஏமா நீ சாப்பிட்டு தட்டோட இருந்துக்க மாட்டியான்னு நான் சொல்லப்பா. உங்கள் பொண்ணாடி தான் உங்கள் அம்மாட்ட பழந்திருக்கான். நான் ஆடியோ ஃபைல் ப்ளே பண்ணுறேன், கேட்குறியா? என் பொண்டாட்டிக்கு தெய்வமே நான் தான். அவ அப்படி புலம்ப வாய்ப்பே இல்லை மகாராஜா, வாய்ப்பே இல்லை. இருப்பா நான் ப்ளே பண்ணுறேன், கேளு. என்னமா மாப்பிள்ள பார்த்து டிஜே பிளாக் ஒரு சாட்டை தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டான், ஒரு சட்டை கூட ஃப்ரீ கொடுக்க மாட்டேங்கிறான். சமையல்ல இருந்து வீடு துடைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு வேற அவங்க அம்மா பொறாமப்படுறான். சரிடி பொறுத்துப்போ. கவர்மெண்ட் மாப்பிள்ள இப்ப பென்ஷன் வேற போட்டுட்டாங்க. ஏற்கனவே அவனை கையில பிடிக்க முடியாது, இப்ப ரொம்ப ஆடுவான். விடுடி, போக போக சரியாயிடும். நான் நேர்ல வந்து பேசுறேன். எப்படி இன்னும் ப்ளே பண்ணுறோமா இல்லை? இல்லை இதுவே போதும் போதும். நெக்ஸ்ட் தம்பி யோகநாதன் அவரோட வாழ்க்கையில் அவர் பண்ணாத தான தர்மங்களே கிடையாது. ஆனால் நீ யாரோ ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதை அவன் திருப்பி தராததுனால எங்கே உன்னை ஏமாலின்னு இந்த சமூகம் சொல்லிடுவோன்னு பயந்து நீ உதவி பண்ணுறதே நீ பண்ணிட்ட. ஆக மொத்தத்தில் நீ சுயநலமாக இருந்திருக்க. எப்போதுமே நல்லது பண்ண அந்த கடவுளால் விட முடியாது. நான் மட்டும் ஏமாத்துற மகாபிரபு. நீங்க சொல்றத பார்த்தா நான் தர்மமே பண்ணலையா? வா சித்திரகுப்தா. பிரபு இப்போதான் நான் தான் மெசேஜ் பண்ணான். ரீச் சேஃப்டி நைஸ் டு மீட் யூன்னு போட்டுருவேன். நான் என்ன நன்றி நீங்களும் நன்றான்னு சொல்லுவேன். வேணாம் பிரபு, அவளை வைத்துக்கொண்டு நம்மளால சமாளிக்கவே முடியாது. அவ அங்கேயே இருக்கணும். சரி, அப்புறம் சார் வந்து ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காராம்மா. அவர் என்ன புண்ணியம் பண்ணியிருக்காருன்னு நீயும் வாயால சொல்லிடு. இவன் தானே பைக்கில் ஒரு பொண்ணுங்க போயிடக்கூடாது, அந்த பொண்ணுங்களுடைய சாலு டயர் கிட்ட தெரிஞ்சிடவே கூடாது, சின்ராசை கையில் பிடிக்க முடியாது, சாலு 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 பின்னால ஓடுவான். அதான் இவன் செய்த புண்ணியமே. இருந்தாலும் நீ செஞ்ச தவறுலாம் மன்னிச்சு நான் உன்னை இன்னைக்கு மட்டும் நரகத்துக்கு அனுப்புறேன். என்னது இன்னைக்கு ஒரு நாளைக்கா? ஆமாம், என்னதான் நீ தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் நீ தெரிஞ்சு பண்ணது. உன்னை வழிநடத்த ஆள் இல்லை. அதெல்லாம் தாண்டி நீ ஒரு பெரிய விஷயம் பண்ணிடு. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். நீ அதை விட ஒரு படி மேலே போய் உன்னோட உடலையே தானம் பண்ணியிருக்க. உன்னுடைய கண்களால் ஒரு பெரியவர் மீண்டும் உலகத்தை பார்க்கப்படும். உன்னோட உலகம் ஒரு சின்ன கொண்டு வைக்கப்படும். நீ செத்தம் ஒரு 5 பேரை வாழ வைப்பார். இதெல்லாம் யோசிச்சு தான் நான் உன்னை இன்னைக்கு மட்டும் நடக்கிறேன். சரி மகாபிரபு, நானும் லோகநாதன் மாரி சந்தோஷமா போறேன். மானிடர்களே, நம்ம எல்லாருமே பார்த்து சாதனை மாதிரி நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பாக தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் லோகநாதன் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் பார்த்த சாதனைமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் லோகநாதன் மாதிரி வாழறீங்களா இல்லை பார்த்த சாதனைமாக மாதிரி வாழறீங்களான்றது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் வாழ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுளோட நிம்மதியோட வாழணும்னு நான் வணங்குற வேண்டிக்கிறேன். எல்லாரும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. விஷயம் அது போடல. பிரபு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நான் டீ சாப்பிட்டு வரேன். சித்திரகுப்தா, பிரபு உன்னை கோவில்பட்ட எல்லாரும் கூட்டிகிட்டு வர சொன்னேன், எங்கே? பிரபு டி நகரில் எல்லா ரோட்லையும் தேடினேன், எல்லா ரோட்லையும் பஸ்ஸு போகுது, ஆனால் பஸ் இல்லா ரோடுன்னு ஒன்று இல்லவே இல்லையே பிரபு. இந்த சித்திரகுப்தா வச்சு நான் கூட பாடிருக்கேன். That was also a very great event. Yamanarma Nagar, Dinesh Kumar, Chitragupta Nagar, Shaktivel Raman, Loganathan as Loganathan, Parthasarthi as Parthasarthi, Lata as Lata. Very well supported by the audio events by Saravana Kumar. We also thank the voiceovers by Bhaskaran and Vinolia Violet. We thank all the audience for having been here for the whole event and encouraged the performers.
The second day of the skit festival will be held tomorrow during lunch hour at AGORC Hall. We request everyone to come there, also encourage the performers and enjoy the events. Thank you everyone.